விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்பு. கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைப்பு. 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. சபாநாயகர் செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைப்பு. 100 நாள் வேலை கேட்டு பிடிஓ அலுவலகம் முற்றுகை. சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் பேச்சுவார்த்தை. பிரான்ஸ் தேசிய தினம். போர் வீரர்கள் நினைவு தூணில் அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். புதிய அமைச்சராக ஜான்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பாஜகவை சேர்ந்த ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தனது பதவியை கடந்த மாதம் 27ஆம் தேதி ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்த சாய் சரவணன்குமாருக்கு பதிலாக காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவிக்கு முதல்வர் பரிந்துரை செய்தார். இதனையடுத்து 2 வார இழுபறிக்கு பின்னர் அமைச்சர் பதவியேற்பு விழா முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அமைச்சராக ஜான்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் அமைச்சர் ஜான்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்தோணிசாமி ஜான்குமார் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனசான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். Sir, may I seek your permission to close the proceedings of the swearing-in ceremony? Thank you, sir. The ceremony is... நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாஜகவை சேர்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான VP ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் தங்களது பதவிகளை கடந்த மாதம் ராஜினாமா செய்தனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும் என்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்றும் போர்க்கொடி தூக்கியதால் இந்த அதிரடி மாற்றம் நடைபெற்றதா. இதனையடுத்து ராஜினாமா செய்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், காரைக்காலை சேர்ந்த ராஜசேகரன், செல்வம் ஆகியோரை சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒன்றிய அரசு நியமித்ததா. இதற்கான பரிந்துரை கவர்னர் மூலம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா சட்டசபை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், செல்வகணபதி MP, துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுவை பாஜக தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், சாய் சரவணன்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
100 நாள் வேலை கேட்டு பிடிஓ அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் பெண்கள் முற்றுகையிட்டனர். புதுவை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், கரையான்பேட், புதுப்பேட், சுப்பிரமணிய சிவாநகர் பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் பகுதியில் 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக புறக்கணிக்கப்படுவதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் இன்று காலை புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விசாரிக்க தொடர்பு கொண்டபோது அதிகாரிகள் யாரும் இல்லாததால் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பெண்கள் இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் நடத்தினர். பிடிஓ அறையையும் முற்றுகையிட்டதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையின் திட்ட அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் மற்றும் இணை இயக்குநர் கலைமதி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் நாளை முதல் 100 நாள் பணி தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டது. பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி புதுவையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் இருநாட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 236வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலண்ட் வியக், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தன்னை என்ஆர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார். முன்னாள் சபாநாயகரும் லாஸ்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இன்று காலை இணைந்தார். மேலும் லாஸ்பேட்டை குமரன் நகரில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் லாஸ்பேட்டை தொகுதி அலுவலகத்தை மக்கள் சேவைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டம் மாரியம்மன் கோவில் ராஜகோபுர திருப்பணிக்காக 5 லட்சம் ரூபாயும், பெத்துப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் தங்கத்தேர் பணிகளுக்காக 5 லட்சமும், தொகுதியில் உள்ள அனைத்து மகளிருக்கு புடவைகளும், தொகுதியில் உள்ள 12,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VP ரமேஷ்குமார் செய்திருந்தார். இங்க வந்து ஏன் தலைவா எங்களை தள்ளிக்கிறீங்க? புதுவை செல்லிப்பட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் செல்லிப்பட்டு காலனி, முத்துக்குமர நகர் வீதிகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு 36,70,000 மதிப்பீட்டில் பெறப்பட்ட அரசாணை மூலம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிதோறும் வெளியேறுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். அம்மனுவில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாவதால் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் உள்ளதால் முத்தைய முதலியார் வீதி, அருணகிரி செட்டியார் தெரு, பிள்ளையார் கோவில் வீதி, காந்தி வீதி சந்திப்பு, பாரதிதாசன் வீதி, காந்தி வீதி, மணிக்கூண்டு அருகில் ஒத்தவாடை தெரு, வேலாயுதம் பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுவையின் மாடல் அழகி கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர பிரியா என்கிற சான் ரேஞ்சல் கடந்த ஆண்டு சத்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டு 100 அடி சாலையில் வசித்து வந்தார். கருப்பு நிறம் கொண்ட இவர் மாடலிங் துறையில் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். அது மட்டுமன்றி மாடலிங் துறைக்கு வரும் பெண்களுக்கு பயிற்சியும் நடத்தி வந்தார். இந்நிலையில் ரேஞ்சல் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி தனது தந்தை வீட்டிற்கு வந்தவர் அங்கு அதிக அளவில் தூக்கம் மற்றும் இரத்த கொதிப்பு மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார். இதனை கண்ட அவரது சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி ஆகியோர் ரேஞ்சலை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். இதற்கிடையே அங்கு சிகிச்சை பெற பிடிக்காமல் யாரிடமும் சொல்லாமல் ரேஞ்சல் தனது தந்தை வீட்டிற்கு சென்று தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு கணவர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கே சென்ற 2 நாட்களில் அவரது கை கால்கள் வீக்கம் அடைந்ததை அடுத்து அவர் மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு அவரது 2 கிட்னியும் செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அவரது மரணத்திற்கு கடன் தொல்லை காரணம் என்று கூறப்படுகிறது. மாடல் அழகி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சக மாடலிங் அழகிகள் இடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிபிஎல் கிரிக்கெட்டில் ஊசுடு அணியை வீழ்த்தி மோஹித் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீகம் மைதானத்தில் நடந்து வருகிறது. நேற்று நடந்த 15வது லீக் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் ஊசுடு அகாட் வாரியார்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற வில்லியனூர் மோஹித் அணி முதலில் பேட்டிங் செய்தது. வில்லியனூர் அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன்களை எடுத்தனர். ஆட்டத்தில் பானு ஆனந்த் 50 பந்துகளில் 84 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இதேபோல அமன்கான் 48 பந்துகளில் 69 ரன்களை எடுத்து அவுட் ஆனார். இதனையடுத்து 217 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஊசுடு அகாட் வாரியார்ஸ் அணி 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 195 ரன்களை எடுத்தது. புனித் திரிபாதி 23 பந்துகளில் 42 ரன்கள், கிருஷ்ணா பாண்டே 15 பந்துகளில் 37 ரன்களும் எடுத்து வெளியேறினர். இறுதியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதா. 84 ரன்கள் எடுத்து வில்லியனூர் அணி வீரர் பானு ஆனந்த் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இறுதியில் அதிக சிக்ஸர் அடித்த ஊசுடு அகாட் வாரியார்ஸ் அணி வீரர் கிருஷ்ணா பாண்டேவிற்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் சிறப்பு பரிசு வழங்கினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9155 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,240 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்பு. கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைப்பு. 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. சபாநாயகர் செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைப்பு. 100 நாள் வேலை கேட்டு பிடிஓ அலுவலகம் முற்றுகை. சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் பேச்சுவார்த்தை. பிரான்ஸ் தேசிய தினம். போர் வீரர்கள் நினைவு தூணில் அஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.